ஒரு மாசத்துக்கு வடை மட்டுமே வந்து 3000 ரூபாய்க்கு சாப்பிடுறோம். 3000 ரூபாய்க்கு வடையா? ஒரு மாசத்துக்கு. இல்லம்மா 3000 ரூபான்னா ஒரு வாட்டி போயிட்டு ஆயிடும் அதுவே நிறையா. அப்ப என்ன மாசம் 300 ரூபா சாப்பிடுவியா என்ன? 2 பேரும் சேர்த்தே. நான் என் வாயும் கண்ட்ரோல்டா இருக்கு. அவர் சாப்பிட்றத பார்த்தாக்கா எனக்கும் நாக்கு வரும். அதனால நானும் சாப்பிட்றேன். 2 பேருமே அன்ஹெல்தியா ஆயிடுவோம். வடை சாப்பிடுறோம், பானிபூரி சாப்பிடுறாங்க, சம்பளத்தை சொல்லாம இருக்கிறதுலாம் எனக்கு புரியவே இல்லை. இல்ல சார், சேவிங் ஆகல. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒரு மாசமும் ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல போயிட்டு இருக்கு. 1 இயர் ஆகுது மேரேஜ் ஆகி. அப்போ ஒரு மாசமும் ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்கு. அவங்க ஆக்சுவலி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்துட்டு சேவிங்ஸ் வந்துட்டு வைக்க முடியல, அதனால் வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோட ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு. என்னோட ஃபுல் சேவிங்ஸ் எல்லாமே ஓவர். என்கிட்ட எந்த சேவிங்ஸும் இல்லை. அவங்கக்கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 555 தான் லாஸ்ட்டாக கையிலே இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுறதுக்கு வந்துட்டு நான் சொன்னேன், இல்லைடா தட் இஸ் மை மிஸ்டேக், ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் வந்து ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணியாச்சும் வந்துட்டு நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அவங்கக்கிட்ட இருந்து அந்த ஒரு 500 ருபீஸை வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த டைமில் போயிட்டு நான் போய் காமிச்சிருக்கலாம். அன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸ் ஆச்சு. அது சொல்லியிருந்தானா அந்த ஸ்பாட்டில் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அந்த டைமில் நான் போயிட்டு வந்துட்டு எனக்கு வடை வாங்கி கொடு நான் கேட்க போகிறது இல்லை.